ஹலோ கைஸ், நம்ம சென்னை சென்ட்ரல் வந்திருந்தோம். ஸோ ஒர்க்கா அதுக்கடுத்த சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம வண்ணாரப்பேட்டை மெட்ரோ போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் இளநீர் அப்படின்னு இருந்துச்சு. இதில் பாதாம், வெண்ணிலா நிறைய ஃப்ளேவரில் இருந்துச்சு. இளநீரில் இவ்வளோ ஃப்ளேவர் இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த மிஷின்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்துட்டு எடுத்துக்கணும். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைங்கிறத குவான்டிட்டி கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்த கீழே இந்த ஷாப்பிங் சிம்பிள்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா பேமெண்ட் வந்து கியூஆர் ஸ்கேன் காட்டும். நம்ம வந்து என்ன பண்ணோம், ஜிபே இருந்துச்சுன்னா ஃபோன்பே இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு கியூஆர் ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம். அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, ப்ராசஸ் ஓகே ஆனதுக்கப்புறமா நம்ம கோகனட் மில்க், அதுக்கப்புறமா கோகனட் மில்கில் பாதாம் அப்புறம் வெண்ணிலா சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இல்லை, அதனால திரும்ப ரிட்டன் கீழே வந்துடுச்சு. அதுக்கு அடுத்ததாக திரும்ப டிஸ்பேஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் ஒன்று இருந்துச்சுல பாதாம், அது வந்துட்டு ஓகே கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா அப்படியே வந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் நல்ல மெக்கானிசம் செம்மையாக கரெக்டாக இருக்குது. கீழே டேக் யுவர் ப்ராடக்ட் ஹேர்னு லைட் ஏறியதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே இதை டேக் யுவர் ப்ராடக்ட் ஹேர் இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்படி கீழே இருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோகனட் மில்கை எடுத்துக்க வேண்டியதான். ஓகே வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம். அதுக்கடுத்த பேலன்ஸ் ஒன்று இருந்துச்சுல்ல, அது வந்துட்டு ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை, அதனால் அது ரீஃபண்டாக இல்லை வேறு சூஸ் பண்ணி தான் கேட்டுச்சு. வேறு சூஸ் பண்ணி ப்ராடக்ட்டு இல்லாத ப்ராடக்ட் வரல, வேறு சூஸ் பண்ணோம். திரும்ப ஒரு இது கிளிக் பண்ணி ஒரு குவான்டிட்டி கிளிக் பண்ணோம். அதுக்கடுத்ததாக பாதாம் கிளிக் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறமா ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப இந்த ரோபோட் மாரி இருக்கிறது மேலே போணுச்சு. அதுக்கடுத்ததாக எந்த வந்துட்டு வேக்கன்சியாக இருக்கோ அது திரும்ப விழுந்துச்சு நம்ம கிளிக் பண்ணது. அதாவது நீங்கள் ப்ராடக்ட் இல்லாத பண்ணால் வரமாட்டேது, இருக்கிற ப்ராடக்ட் தான் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப டேக் யூர் ப்ராடக்ட் போட்டு நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லேஸ் பாக்கெட் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அது வந்து இந்த 10 ரூபா நோட்டை உள்ளே போடணும் அப்படின்னு இருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்க்கு. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நம்ம கியூஆர் ஸ்கேன் பண்ணுறதுனால. ஓகே, அதுக்கடுத்து நம்ம கோயம்பேடு போகிறதுக்காக மெட்ரோ வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மெட்ரோ வந்துச்சு. இந்த இளநீர் வெரைட்டி பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் இருக்குது மெட்ரோவில். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. வெண்ணிலா நல்லா இல்லை சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பாதாம் ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணேன். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. 25 ரூபா. ஸோ இதில் எல்லா வெரைட்டி 25 ரூபா அதுமாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. சரி நல்லா இருக்குமே அப்படி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை. நம்ம அந்த பழைய சாக்லேட்லாம் போட்டிருப்போம்ல, அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்ச வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ணணும்.